வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி ஏற்றல் செயற்பாட்டில் உலக அளவில் இலங்கை முன்னிலையில், உலக வங்கி பாராட்டு. நாட்டில் இன்றைய தினம் மேலும் 1850 கொரோனா தொற்றாளர்கள் பதிவு. பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது குறித்து விசேட கவனம். ரிஷாடின் வீட்டில் பிள்ளைகளுக்கு நடந்த அவலங்கள் தொடர்பில் பல தகவல்கள் அம்பலம். ஊடக பயன்பாட்டின் உச்சத்திற்கு சென்று முழுமையான ஊடக கலாச்சாரத்தை உருவாக்கும் ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையம் அங்குரார்ப்பணம். கொரோனாவை கட்டுப்படுத்திய சீனாவுக்கு சவால் விடுக்கிறது டெல்டா. நாட்டில் நேற்றைய தினம் 1940 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நாளாந்தம் அடையாளம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 12 வயதிற்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் லலித் வீரதுங்க இன்று தெரிவித்தார். கோவிட் தொற்றாளர்கள் 1940 பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களில் 21 பேர் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள். அதிக தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இனங்காணப்பட்டதுடன் குறித்த எண்ணிக்கை 596 பதிவாகியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் 382 பேரும், யாழ்ப்பாணத்தில் 122 பேரும், காலியில் 115 பேரும், அம்பாறையில் 117 பேரும் நேற்றைய தினம் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். கம்பகா மாவட்டத்தில் 97 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் நாட்டில் மேலும் 1850 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதற்கமைய நாட்டில் இதுவரை 3,03,682 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 27,632 பேர் தொடர்ந்தும் கொரோனா தொற்றினால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்றிலிருந்து 2,73,496 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் 63 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 4,258 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்றைய தினத்துடன் 3 லட்சத்தை கடந்துள்ளது. குறுகிய காலத்துக்குள் இவ்வாறான அதிகரிப்பு பதிவாகுவது சிறந்த அறிகுறி அல்ல. கடந்த சில நாட்களாக நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1400 அளவில் காணப்பட்டது. எனினும் நேற்றைய தினம் குறித்த எண்ணிக்கை 1900 கடந்துள்ளது. இதனால் இந்த நிலைமை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் தொற்றாளர்களின் நாளாந்த எண்ணிக்கை 2500 கடக்கும் அபாய நிலை மீண்டும் ஏற்படும். அவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்ட கடந்த மே மாதம் நாம் முகம் கொடுத்த அபாய நிலைக்கு மீண்டும் தள்ளப்படுவோம். அமைச்சர் விமல் வீரவன்ச தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவரின் பாதுகாப்பு சேவையில் இருந்த அதிகாரிகள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதன் காரணமாகவே தான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது பேஸ்புக் கணக்கில் பதிவொன்றிட்டுள்ளார். இதேவேளை 12 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் ஒழிப்பு தடுப்பூசி வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி காரியாலய பிரதானி ஜனாதிபதியின் ஆலோசகர் லலித் வீரதுங்க தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையம் திறக்கப்பட்டதன் பின்னர் கோவிட் தடுப்பூசி வேலை திட்டத்தின் தற்போதைய நிலை தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எமது இலக்கு எமது மக்கள் தொகையில் 11.5 மில்லியன் பேருக்கு, அதாவது முதற்கட்டமாக 30 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு முன்னர் தடுப்பூசி ஏற்றுவது எமது இலக்காகும். அடுத்த இலக்காக 12 வயது முதல் 30 வயதுக்கு இடைப்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றுவதை முன்னெடுக்கப் போகின்றோம். அதனை இரண்டாக பிரித்து 18 முதல் 30 வயது பிரிவொன்றும் 12 முதல் 18 வயது பிரிவொன்றுமாக இதனை செயற்படுத்த உள்ளோம். 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வகையான தடுப்பூசி வழங்குவது என்பது தொடர்பில் நிபுணர்கள் தீர்மானித்ததன் பின்னர் அந்த தடுப்பூசியை எங்களால் செலுத்த முடியும். இதேவேளை ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையத்தின் முதலாவது ஊடக அறிவிப்பை வெளியிட்ட ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் கிங்ஸ்லி ரத்நாயக்க எமது நாட்டின் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை உலகின் உயர்ந்த மட்டத்தில் காணப்படுவதாக குறிப்பிட்டார். திட்டமிட்ட வேலை திட்டம் மற்றும் ஜனாதிபதியின் தலைமையிலான அரசாங்கம் சுகாதார மற்றும் பாதுகாப்பு பிரிவின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றினால் இலங்கையானது தென்காசியாவில் வேகமாக தடுப்பூசி வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் நாடாக மாறியுள்ளது. தடுப்பூசி கொள்வனவு, பகிர்ந்தளித்தல் போன்ற சகல விடயங்களை நேர்த்தியாக முன்னெடுக்குமாறு
மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் இலங்கையின் செயற்பாடுகளை உலக வங்கி பாராட்டியுள்ளது. தடுப்பூசி ஏற்றல் மற்றும் கொள்வனவு உள்ளிட்ட விடயங்களில் தென்னாசியாவில் இலங்கை முன்னிலை பெற்றுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கோவிட் தடுப்பூசி வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாளொன்றில் அதிக தடுப்பூசிகள் நேற்றைய தினம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த எண்ணிக்கை 4,17,815 பதிவாகியுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 3,44,458 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது டோஸ் 32,288 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் முதல் டோஸ் 40,912 பேருக்கும் மொடர்னா தடுப்பூசியின் முதல் டோஸ் 157 பேருக்கும் நேற்றைய தினம் வழங்கப்பட்டது. ஒரு வகையான தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட ஒருவர் இரண்டாவது டோஸாக இன்னும் ஒரு வகையான தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள முடியுமா என்பது உலகின் பேசு பொருளாக மாறியுள்ளது. எஸ்ட்ராசெனேகா முதல் டோஸை பெற்றுக்கொண்டவர்கள் இரண்டாவது டோஸாக ஃபைசர் அல்லது மொடர்னாவை செலுத்திக் கொள்ள முடியும் என உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரைத்துள்ளது. ஆனால் வேறு வகையான தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்கள் இரண்டாவது டோஸாக மற்றொரு தடுப்பூசியை செலுத்துவது தொடர்பில் இதுவரை உலக சுகாதார அமைப்பு எந்தவிதமான பரிந்துரைகளையும் வழங்கவில்லை. ஆனால் உலகம் முழுவதும் இது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 87,18,433 உயர்வடைந்துள்ளது. 2 டோஸ்களையும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 19,94,384 காணப்படுகின்றது. வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு 3,75,000 தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். வடமாகாணத்தில் கோவிட்-19 தடுப்பு மருந்தேற்றல் திட்டத்தின் கீழ் சீன அரசாங்கத்தின் நன்கொடையாக வழங்கப்பட்ட 3,75,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நேற்று வடமாகாணத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 2,00,000 தடுப்பூசிகளும், வவுனியா மாவட்டத்திற்கு 75,000 தடுப்பூசிகளும், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு தலா 50,000 தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசியானது இந்த 4 மாவட்டங்களிலும் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும், 18 வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், முன்கள பணியாளர்களுக்கும், பாடசாலை ஆசிரியர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கப்பட இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஏற்கனவே 1,00,000 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள மேலும் 2,00,000 தடுப்பூசிகளை 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வழங்கும் வேலை திட்டம் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பமானது. ஏற்கனவே 20,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் தற்போது கிடைத்துள்ள தடுப்பூசியை அனைவருக்கும் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை ஆலையடிவேம்பு பகுதியில் 2ஆம் கட்டமாக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமானது. 2ஆம் கட்டமாக கிடைத்துள்ள 5,000 தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை 4 இடங்களில் இடம்பெற்று வருகிறது. அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள 7 நிலையங்களில் 2ஆம் கட்ட கோவிட் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. 2ஆம் கட்டமாக 7,000 தடுப்பூசிகள் கிடைத்துள்ளதாக அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்தார். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவுக்குட்பட்ட 13 சுகாதார வைத்திய காரியாலய பிரிவுகளில் 1,40,000 பேருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. முதலாம் கட்டமாக 50,000 பேருக்கு இங்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். நிந்தவூர், அட்டப்பளம் பகுதியிலும் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று ஆரம்பமானது. 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. இறக்காமம் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள மிகவும் பின்தங்கிய மக்களை தேடிச் சென்று கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. 3ஆம் பிரிவு, அமிரலிபுரம், வரிப்பத்தாஞ்சேனை போன்ற பகுதிகளில் இந்நடவடிக்கை இடம்பெறுகிறது. அம்பாறை, காரதீவு மற்றும் சாய்ந்தமருது பிரதேச செயலர் பிரிவில் உள்ள மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இன்றைய தினம் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 1,68,698 பேருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற 2,00,000 சைனோஃபார்ம் தடுப்பூசியில் கடந்த 5 நாட்களில் 1,09,603 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்டோர் மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட் தொற்று தொடர்பாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளோடு ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்.
பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதூதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த நிலையில் மனிதாபிமானமற்ற ரீதியில் கடுமையாக துன்புறுத்தல்களுக்கு உள்ளான வீதம் தொடர்பில் இதற்கு முன்னர் அவ்வீட்டில் பணிபுரிந்த சிறுமியொருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இஷாலினியின் மரணம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு கட்டமாகவே இவ்விடயம் தெரிய வந்துள்ளது. டயகம சிறுமி இஷாலியின் சடலம் நாளை தோண்டி எடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் விசேட போலீஸ் குழு நுவர்லியா நீதிவான் நீதிமன்றத்திற்கு இன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதூதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த நிலையில் சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுக்கின்றன. சிறுமியின் உடலை தூண்டியெடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விடுத்த உத்தரவிற்கமைய நாளைய தினம் சடலம் தூண்டியெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பில் விசேட போலீஸ் குழு டோரெலிய நீதவான் லுக்ஷிகா குமாரி ஜெயரட்னவை சந்தித்து அது தொடர்பான அறிக்கையினை இன்று சமர்ப்பித்தனர். சிறுமியின் சடலம் தொடர்பான இரண்டாவது பிரேத பரிசோதனைக்கென நிபுணத்துவர்கள் 3 அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த சிறுமியின் சடலமும் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. டயகம மேற்கு 3ஆம் பிரிவில் உள்ள மயானத்தில் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிறுமியின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக டயகம பகுதிக்கு சென்றுள்ள பிரதான போலீஸ் பரிசோதகர் வருணி போகாவத்த தலைமையிலான குழு அநேகரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. ரிஷாத் பதூதீனின் வீட்டில் வேலை செய்வதற்காக குறித்த தரகர் சிறுமிகள் உட்பட 11 பேரை அங்கு அழைத்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விசேட போலீஸ் குழு வாக்குமூலம் பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது பதூதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த மற்றும் ஒரு சிறுமி தனக்கு மேற்கொள்ளப்பட்ட கடுமையான துன்புறுத்தல்கள் தொடர்பில் தெரிவித்துள்ளார். பதூதீனின் வீட்டில் கழிவறை சரியான முறையில் சுத்தம் செய்யப்படவில்லை என தெரிவித்து ரிஷாத் பதூதீனின் மனைவி பணிப்பெண்ணான குறித்த சிறுமியின் முகத்தை கழிவறை கொமட்டு மூழ்கச் செய்து அந்த நீரை உடம்பினுள் ஊற்றியதாக கண்ணீருடன் குறித்த சிறுமி போலீசார் முன்னிலையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். சில சந்தர்ப்பங்களில் வீட்டில் உள்ள தும்புத்தடி உடையும் வரை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையும் இந்த விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. ரிஷாத் பதூதீனின் இல்லத்திற்கு பணிப்பெண்ணாக வருகை தந்த போதிலும் 2 பெண்கள் இதற்கு முன்னர் சந்தேகத்துக்கிடமான நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அதில் ஒரு பெண் பம்பலப்பிட்டிய பகுதியில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதோடு மற்றும் ஒரு சிறுமி திடீரென நோய்வாய்க்குட்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பதூதீனின் மனைவி மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்களும் பணிப்பெண்ணாக வருகை தரும் சகலருக்கும் மனிதாபிமானமற்ற ரீதியில் கொடூரமான துன்புறுத்தல்களை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ரிஷாத் பதூதீனின் மனைவியின் இன்னும் ஒரு சகோதரர் சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கடந்த 2007ஆம் ஆண்டு நீதிமன்றம் அவருக்கு 15 வருட கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அவர் வலிக்கடை சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை ரிஷாத் பதூதீனின் மனைவி முன்னெடுத்த மனித கடத்தல் தொடர்பில் சிங்கள ராவிய தேசிய அமைப்பாளர் பிரதீப் சஞ்சீவ கருத்து வெளியிட்டார். பதூதீன் அவர்களின் மனைவி 2008, 2009, 2010, 2011 ஆகிய காலப்பகுதிகளில் இந்நாட்டில் இடம்பெற்ற மனித வர்த்தகத்துடன் தொடர்புடைய பிரதான நபர் ஆவார். அவர் ட்ரோலர்கள் படகுகளூடாக இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை மோசடியாக பெற்றுக்கொண்டு மனித வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒருவர் ஆவார். இந்த ட்ரோலர்களின் ஊடாக வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் போது இடைநடுவே உயிர் பலியானவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது தொடர்பில் ரிஷாத் பதூதீனின் மனைவிக்கே தெரியும். பதூதீன் மன்னார் நீதிவானை அச்சுறுத்தி மன்னார் நீதிமன்றத்தின் மீது கத்தாக்குதல் மேற்கொண்டார். பதூதீன் அவர்களின் மனைவியின் இந்த மனித வர்த்தகம் தொடர்பாக வழக்கை மேற்கொண்டதன் காரணத்திற்காகவே நீதிமன்றம் மீது இவ்வாறு கத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இன்றைய தினமும் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. நாவலப்பிட்டி கொட்டப்புலாவத்த தோட்ட தொழிலாளர்கள் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய சகலருக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். இஷாலினிக்கு நீதி கோரி இன்றைய தினம் ஹட்டன் பெண்கள் மற்றும் சிறுவர் கருப்பு பட்டி அணிந்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இவ்வார்ப்பாட்டம் இடம்பெற்றது. மலையக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் பெண்கள் பிரிவு இவ்வார்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த இஷாலினி இருந்தது ஒரு சாதாரண மனிதர் வீட்டில் இல்லை. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிள்ளைக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையான்னு. அப்படிப்பட்ட இருந்த இஷாலினி இருந்ததுக்கு அவங்கள தகுந்த முறையில் விசாரணை செய்து அவங்களுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கணும். 18 வயசுக்கு குறைய வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் மலையகத்தில் இவ்வாறான பிரச்சனை குறையும். இந்த பாலிய துஷ்பிரயோக
மலையகம் என்னைக்குமே மலையகத்தில் இருக்கா. இது கடைசியும் முதலுமா இருக்கணும். இதேவேளை இஷாலினிக்கு நீதி வேண்டுமென வலியுறுத்தி கேகாலை யட்டியாந்தோட்ட பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கந்தலோய பகுதியில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் கிழக்கு, யாழ், தென்கிழக்கு, திருகோணமலை வளாகம், பேராதனை பல்கலைக்கழகங்களின் மாணவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பழசு இங்க வந்து பாருங்க உங்க பிள்ளைய. இதன்போது சிறுமி இஷாலினி அனுபவித்த துன்பங்களை எடுத்துக்காட்டும் வகையில் அவர்கள் வீதி நாடகம் ஒன்றையும் அரங்கேற்றியிருந்தனர். இஷாலினின் இந்த நிலைமைக்கு பெற்றோர், பாடசாலை, சமூகம், மக்கள் நலன்சார் அமைப்பு, இலங்கை அரசு அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும். இதேவேளை சிறுவர்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற உடற்பயிற்சி மேற்கொள்ளும் காட்சிகள் அடங்கிய காணொளிகளை இணையதளத்தில் வெளியிடும் நபர்களை கைது செய்ய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் விசேட பிரிவொன்று அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வரை இவ்வாறான 17,629 காணொளிகள் தொடர்பில் இப்பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தினூடாக ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியை யதார்த்தமாக்குவதற்கென முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் தகவல்களை சரியாக ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊடக கேந்திர நிலையம் இன்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் லலித் வீரதுங்க தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. பிரபல ஊடக பாவனையின் உச்சத்திற்கே சென்று முழுமையான ஊடக கலாசாரம் ஒன்றை கட்டியெழுப்ப ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையம் வாய்ப்பாக அமையும் என இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு எதிரே உள்ள பழைய சார்ட்டர்ட் வங்கி கட்டிட தொகுதியின் கீழ்த்தளத்தில் ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கிழமைதோறும் இடம்பெறும் ஊடக சந்திப்புகளில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பேச்சாளரிடமும் அரசு அதிகாரிகளிடமும் நேரடியாகவோ அல்லது ஏனைய வழிமுறைகள் ஊடாக கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே தடவையில் 40 ஊடகவியலாளர்கள் அமரக்கூடிய வகையில் இது அமைய பெற்றுள்ளது. கோவிட் ஒழிப்பு தடுப்பூசி வேலை திட்டம், அதன் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் இன்று தெளிவுபடுத்தப்பட்டது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் ஊடாக தான் முன்னெடுக்கவுள்ள வேலை திட்டங்களை நாட்டிற்கு முழுமையாக விளங்கப்படுத்திய ஜனாதிபதி ஊடக கொள்கை ஒன்றையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பாரிய ஒத்துழைப்பு வழங்கும் பிரிவாக ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையம் இருக்கும். இந்த வேலை திட்டம் பாரிய நன்மை பயக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். புதியதொரு விடயத்தில் நாம் கால் தடம் பதிக்கின்றோம். இதனூடாக எதிர்காலத்தில் நாம் உங்களை இன்னும் நெருங்க உள்ளோம். அதனூடாக ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் விடயங்களை தெளிவாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் விதம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மக்கள் பக்கம் இருந்து கேள்வி எழுப்ப வேண்டும். ஆட்சியாளர்கள் அதனை முன்னெடுக்கும் விதம் தொடர்பில் தெளிவுபடுத்தல் போன்ற விடயங்கள் இந்த இடத்தில் இடம்பெறும். அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிதி திருத்த சட்டமூலத்திற்கு எதிரான மனு தொடர்பான விசாரணையை நிறைவு செய்து உச்சநீதிமன்றம் அதன் ரகசிய தீர்ப்பை சபாநாயகருக்கு அனுப்பவுள்ளதாக அறிவித்துள்ளது. நிதி திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணை பிரியந்த ஜெயவர்தன, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரட்ன ஆகிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் 2 நாட்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இன்றைய தினம் இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உத்தேச சட்ட மூலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தங்களின் உள்ளடக்க ஆவணம் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான அரச சிரேஷ்ட சட்டத்தரணி நிர்மலன் விக்னேஸ்வரன் இதனை சமர்ப்பித்தார். உத்தேச சட்ட மூலம் நிறைவேற்றப்படுவதனூடாக நிதி செலவைக்கு வாய்ப்பு கிடைக்கும் என மனுதாரர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக அரச சிரேஷ்ட சட்டத்தரணி நிர்மலன் விக்னேஸ்வரன் இங்கு குறிப்பிட்டார். இந்த சட்டமூலத்தின் ஊடாக அவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு வாய்ப்பு கிடைக்காதென அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டமூலத்தில் உள்ள பல சட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ள பிரிவுகள் செயலிழக்க செய்யப்படுவதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாதென சுட்டிக்காட்டிய அரச சிரேஷ்ட சட்டத்தரணி தேசிய வருமான சட்டம் உள்ளிட்ட 2 சட்ட மூலங்களுக்கு மாத்திரமே இந்த சட்ட மூலத்தின் ஊடாக பாதிப்பு ஏற்படும் என குறிப்பிட்டார். அதற்கமைய சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள சகல விடயங்களும் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதென அவர் வாதிட்டார். இவற்றை ஆராய்ந்த நீதிபதிகள் மனு தொடர்பான எழுத்துமூல அறிவிப்பை எதிர்வரும் திங்கட்கிழமை முன்வைக்குமாறு உத்தரவிட்டனர்.
நீரேந்து பகுதிகளை பாதுகாப்பதற்கு உடர் நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். நீர்வளங்கள் அமைச்சின் அதிகாரிகளோடு அலரிபாலிகையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அதற்கமைய நீரேந்து பகுதிகளை பாதுகாப்பதற்கென அங்கு விசேட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஒன்றிணைந்த வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். சுற்றாடலை பாதுகாப்பதற்கு மரம் நாட்டுவது மிக முக்கியமானது என பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டினார். அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். தேசிய வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சையியல் மற்றும் சிறுநீரகவியல் பிரிவுக்கான கட்டடம் பிரதமர் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. EAM மெலிபன் டெக்ஸ்டைல்ஸ் தனியார் நிறுவனத்தின் பூரண நிதி நன்கொடையின் கீழ் இந்த 3 மாடி கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 மில்லியன் ரூபாய் செலவில் 13 கட்டில்களை கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவை உள்ளடக்கியதாக இக்கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்ததன் பின்னர் பிரதமர் கட்டடத்தை பார்வையிட்டார். தங்கல்ல நகரசபையின் புதிய தலைவர் WP ஆரியதாச பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற ஆலோசகரான ஆரியதாஸ் அவர்கள் சுமார் 3 வருடங்களாக நகரசபை உறுப்பினராகவும் செயற்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்த கப்பலில் இருந்த நைட்ரிக் அமிலம் அடங்கிய கொள்கலனில் கசிவு ஏற்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த கப்பல் தீப்பற்றுவது தடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்தார். ஹாங்காங் கொடியுடன் ஹப்பெக் லாய்ட் என்ற கப்பல் கடந்த 26ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கப்பலில் நைட்ரிக் அமிலம் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள கொள்கலனில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக கப்பலின் மாலுமி இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு தெரியப்படுத்தினார். அதற்கமைய கப்பல் துறைமுகத்திற்கு வந்ததன் பின்னர் கசிவுடன் கூடிய கொள்கலன் கப்பலில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்தார். தீயணைப்பு படைப்பிரிவினர் உடனடியாக செயற்பட்டதனூடாக கப்பலில் ஏற்படவிருந்த பாரிய தீச்சம்பவம் தவிர்க்கப்பட்டதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு போஷாக்கான நஞ்சற்ற உணவை வழங்கும் ஜனாதிபதியின் சேதன பசலை திட்டம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமைய குருநாகல் மாஸ்புத்த பகுதியில் விஷமற்ற உணவு உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக சேதன பசலையினூடாக பயிற்சியினை மேற்கொள்ள போதிய அளவிலான சேதன பசலைகளை விவசாயிகள் உற்பத்தி செய்து வருகின்றனர். இதனூடாக அதிகளவு பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் மணவாளன் பட்டமுறிப்பு கிராம சேவகர் பிரிவில் கூட்டெரு தயாரிப்பில் செயற்திட்டமிடம் வருகின்றது. ரசாயன உர பாவனையிலிருந்து விவசாயிகளை இயற்கை உர பாவனைக்கு மாற்றுவது தொடர்பான பயிற்சி வகுப்புகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. கரிப்பட்ட முறிப்பு விவசாய போதனாசிரியர் தலைமையில் இந்நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் நோக்கு நஞ்சற்ற நாட்டை உருவாக்கும் சேதன பசலை பயன்பாட்டில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டம் வெற்றியளித்திருப்பதாகவும் இதனை வரவேற்பதாகவும் மட்டக்களப்பு மண்முனைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இவர்கள் சேதன பசலைகளை தயாரித்து உப உணவு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவின் கதிரவெளி கல்லரிப்பு விவசாய கிராமத்திற்கு விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அங்கு சேதன பயிற்சியை விவசாய உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடினார். மேலும் தெரிவு செய்யப்பட்ட சுய தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நீர்ப்பம்பிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் போன்றவற்றையும் அவர் வழங்கினார். நாட்டில் சேதன பசலை உற்பத்தி சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் அதில் விவசாயிகளும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வரும் சந்தர்ப்பத்தில் நாட்டில் அபிவிருத்தியை குழப்பும் நோக்கில் சிலர் அரசாங்கத்திற்கு எதிராக பொய்யான விமர்சனங்களை முன்னெடுத்து வருவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்தன் தெரிவித்தார். இந்த சேதன பசலை மூலமான விவசாய உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளில் விவசாயிகளும் உணர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். மீண்டும் அரசியலுக்காக இரசாயன பசலைகளை உற்பத்தி செய்கின்ற அதனை விநியோகிக்கின்ற சில பாதிக்கப்பட்டவர்களும் இணைந்து பல ஆர்ப்பாட்டங்களையும் பல போலி விமர்சனங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். உண்மையில் மக்களை பொறுத்தவரையில் இந்த சேதன பசலை மூலமான ரசாயனம் அற்ற நஞ்சற்ற உணவுகளை விரும்பி உண்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இன்று முன்னெடுக்கப்பட்ட திட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும். மட்டக்களப்பு மரப்பாலம் ராஜபுரம் பிரதேச விவசாயிகள்
தாவர மற்றும் விலங்கு கழிவுகளை கொண்டு தயாரிக்கப்படும் சேதன பசலைகளை பயன்படுத்தி நிலக்கடலை, பாசிப்பயிறு, கௌப்பி மற்றும் குரக்கன் போன்ற தானியங்களை உற்பத்தி செய்துள்ளனர். மேலும் ஆடத்தொட, நொச்சி போன்ற தாவர இலை மற்றும் விதைகளை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தயாரிப்பதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குரக்கன், கைப்பி, உளுந்து, பாசிப்பயிர் இவ்வளவு செஞ்சு கொண்டிருக்கோம். நாங்கள் சேதன பசலை கிளசரியா கொண்டு ஆட்டருகள், சாணிகளை சேர்த்து கொண்டு அதை போட்டு தான் இப்போ இந்த வருமானத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நஞ்சு இல்லாத மரக்கறி நாங்கள் ஆடாதோட நச்சு அதுகளை தான் பயன்படுத்தி எண்ணெயும், கைப்பிக்கு, பாசிப்பயிருக்கு அடிச்சு கொண்டிருக்கோம் மருந்துகள். கச்சான்ல நல்ல வருமானம் இருக்கு, கைப்பிலையும் நல்ல வருமானம், உளுந்துகள்லையும் நல்ல வருமானமாக தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஜனாதிபதி சேன இதில் அவரை மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் அதே மாதிரி தான் ஜனாதிபதி கீழே தான் இதை செஞ்சு கொண்டு வரோம். பயிர்கள் நல்லா இருக்குது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சுபிட்சத்தை நோக்கு தேசிய வேலை திட்டத்திற்கமைய நாட்டின் பல பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்தும் வேலை திட்டத்தினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பாடசாலைகள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சிபாரிசுக்கமைய தேசிய பாடசாலைகளாக மாற்றம் பெறுகின்றன. அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட பாடசாலைகளுக்கான உத்தியோகபூர்வ கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்றும் இன்றும் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் மாணவர்களது கல்வி நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு மட்டக்களப்பு கோரளைப்பற்று வடக்கு வாகரை பகுதியில் தொலைத்தொடர்பு வசதிகளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள பெற்றோரை இழந்த தெரிவு செய்யப்பட்ட வறிய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தின் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தினால் கப்பகரு டெஹ்ரு கல்வி உதவி கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்திற்கமைய தம்பலகாமும் பிரதேச செயலகத்தில் இன்றைய தினம் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இதில் சுய தொழிலுக்கான திட்டமிடல், சந்தைப்படுத்தல், கடன் திட்டம், சுய தொழில் விருத்தி ஆகிய விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. 2000 ஏக்கர் கைவிடப்பட்ட வயல் நிலங்களை எல்லையிட்டு விடுவிக்க வனவள திணைக்களத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கு திலீபன் தெரிவித்தார். வவுனியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.